ம். நேத்து பார்த்தோம் கங்குலி எல்லாமே பேசியிருக்கிறாரு. ஹர்திக்கு சப்போர்ட்டா. என்னன்னா வந்து இது வந்து ஒரு பிரான்சைசி எடுக்கிற டெசிஷன். இதுல வந்து ஹர்திக் மேல எந்த தப்பும் நாம சொல்ல முடியாது. அந்த நிர்வாகம் தான் எல்லா முடிவையும் எடுப்பாங்க. இதுல வந்து நம்ம ஹர்திக்க போய் பின் பாயிண்ட் பண்ணி அவர வந்து அவருக்கு அகைன்ஸ்டா இந்த கோஷங்கள எழுப்புறதெல்லாம் வந்து தப்புங்க அப்படிங்கிற மாரி பிரஸ் மீட்ல பேசியிருக்கிறாரு கங்குலி. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்புறம் ஏதாச்சும் கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா? ஃபேன்ஸோட நிச்சயமா டிசப்பாயின்ட்மென்ட். கம்மியாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பிஆர் மெஷினரி ஹார்திக் பாண்டியாவுக்கும் இருக்கும். ஒரு பிஆர் டீம் இருப்பாங்க. அவர் வந்து போன மேட்ச் 30ல அவுட் ஆனார்ல. போன மேட்ச் அவர் 70 அடிச்சிருந்தா போன மேட்சே மாறியிருக்கும். அவரோட டேலண்ட்க்கு எப்படியும் ஒரு 4 மேட்சாவது அந்த டீம ஜெயிச்சு குடுப்பாரு. சிங்கிள் ஹேண்டடா நான் சொல்றேன். பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த ஒரு பிரஸ் மீட்ல கேப்டன்சி கிளாஸ பத்தி கேட்டப்ப அவர் மௌனமா இருந்தாரு. பட் ம். கேப்டன் நீங்க இந்த டீமுக்கு நான் வந்தேன்னா கேப்டனா தான் வருவேன்ற உங்க கான்ட்ராக்ட்ல இருக்குன்னு ஒரு மீடியா பர்சன் கேட்டப்போ சும்மா இருந்தாரு இவரு. அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு தெரியாமலே இந்த டெசிஷன் நடந்துச்சுல்ல. டீம் மேனேஜ்மெண்ட் ரோஹித் சர்மாவுக்கு எதிரா பண்ணாங்க. அது பாவம் ஹார்திக் பாண்டியா மேல ரிஃப்ளெக்ட் பண்றாங்க.